விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா பிரம்மாவும் படைப்பினிலே எத்தனையோ பெண்கள் உண்டு ஆனாலும் அசந்து விட்டேன் அழகினிலே இவளை கண்டு அழகினிலே இவளை கண்டு என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சொக்க போடு என போத்தி கடி தேகத்தோடு என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா அடியுண்டை பார்க்கும்போது உன் நாடி துடிக்குதே உன் தேகம் கண்ட பின்பு என் தேகம் குறையுதே உனக்குதே சிதறுதே ஆனினம் மொத்தமா படிப்பில் சிக்கி தவிக்கிறே ஹாய் மாதேஷ். ஹாய்ண்ணா. சிரிச்ச முகமாக இருக்கீங்க. டான்ஸ் ஆடின டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் தெரியல. அதாவது அந்த மூச்சு வாங்குறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி டான்ஸ் ஆடினீங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் காயத்ரி மேம். மாதேஷ் மேம், இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருந்தீங்களோ பின்னாடி எல்லாருமே தப்பு தப்பாக ஆடிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆடும்போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்களாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் 3 சீசனாக சொல்லிட்டு வருவேன். ஏன்னா நீங்கள் குரூப்பே இல்லாமல் கூட ஆடலாம். ஓகேயா? இங்கே
குரூப் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக பண்ணணும் அவங்களும். எனக்கு வந்து உங்கள் கோரியோகிராஃபி கூட இன்னும் பெட்டராக இருக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு கோரியோகிராஃபி, பத்தாது. ஓகே, ஸோ மாஸ்டர் யாரையோ உங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை பேர் எப்படி ஆடினாங்கன்னு. ஸோ நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, உங்கள் டீமுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நம்ம செட்டில் நிறையா மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தருண் மாஸ்டர். மாதேஷ், நீ உன்னோட பார்ட்னர் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. மாதேஷ், நீ நீ பண்ணுறப்போ நீ ஒரு வாட்டி சின்ன அந்த மொபைலில் கேமரா இருக்கும் பாரு, வீடியோ, அதில் ஷூட் பண்ணிவிட்டு உன்னோட டிஃபெக்ட் என்னன்னு பார்த்துக்கோ. ஏன்னா உன்னோட டிஃபெக்ட் வந்து இந்த வாய் தான். வாய் பண்ணுறப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும். பிகினிங் இன்ட்ரடக்ஷனில் பாடுறப்போ எல்லாம் மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போலாம் வாய் கண்ட்ரோலில் இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதுதான். அண்ட் கோரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். வாய்ஸ் வந்து சரியாக பண்ணல. பட் ஸ்டில் நீ உன்னோட ஆட்டிடியூட் உன்னோட நல்லா இருந்தது. இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். நீ உனக்கு அந்த திறமை இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சின்ன மேட்ரு தான், ஓகேவா? நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, சின்ன மேட்ரு தான். கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் ஜாஸ்தி இருந்தால் எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆடிடுவாங்க. ஓகே, ஸ்கோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். தருண் மாஸ்டர், உங்கள் ஸ்கோர். అక్కడ చూడు. மாதேஷ், சூப்பர். நீங்கள் பின்னாடி பாருங்கன்னு சொன்னோன்னு, ஸ்கோர்ஸ் பாருங்கன்னு சொன்னோன்னா, நான் சும்மா அப்படி கேட்டேன், எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறேன்? 10 அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு சின்ன தப்பு சொல்லியிருக்காங்களே, ஸோ எப்படியும் 9 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை 10 கிடைக்கும், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னா கரெக்டாக 10 வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் தருண் மாஸ்டர். இப்போ காயத்ரி மாஸ்டர் எவ்வளோ கொடுப்பாங்க? 9 இல்ல 10. லெட்ஸ் வெயிட் அண்ட் see.